மீனா நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்து ரொம்பவே கோவமா கேக்குறாரு. உடனே நம்ம மீனா இருந்துகிட்டு, இல்லங்க என்னால மாமாவோட உயிருக்கு ஏதாச்சும் ஆயுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயமா இருக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏய் நீ எதுக்காக இப்ப அழுதுகிட்டே இருக்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா மீனா, அப்பா உயிருக்கு எதுவுமே ஆகாது, அம்மா தான் ரொம்ப பயந்துருக்கு, ஆனா நீ இப்படி ரொம்ப பயப்படுற, முதல்ல இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு புரியுதா மீனா அப்படின்னு. இல்லங்க எனக்கு புரியுது, ஆனா இது என்னோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துனா கூட நான் இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன், ஆனா மாமாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்து இருந்துகிட்டு, மீனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இருக்கிறதுனாலதான் அப்பாவுக்கு கொஞ்சமாவது தைரியமா இருக்கு, நீயும் போயிட்டேன்னா அப்புறம் அப்பா ரொம்பவே உடஞ்சு போயிடுவாரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மீனா இருந்துகிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறாங்க. அடுத்த நாள் நம்ம விஜயா சிந்தாமணி சொன்ன இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிருக்காங்க. அங்க போனா அந்த கோயில்ல எல்லாருமே நம்ம சிந்தாமணி செட் பண்ண ஆளுங்க தான். அந்த ஜோசியக்கார பொம்பளைய ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க. அவங்க அப்படி இப்படி அவங்க சொன்னா எல்லாமே நடக்கும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நம்ம விஜயாவுக்கும் இதெல்லாம் நம்பி நம்ம சிந்தாமணி கிட்ட, என்னங்க சிந்தாமணி அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு, மாஸ்டர் நான் தான் சொன்னேனே அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும், அதுவும் இல்லாம நான் இந்த பிசினஸ்ல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறேன்னா அது காரணமே அவங்கதான், அவங்க என் வாழ்க்கையில நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் கணிச்சு சொல்லிடுவாங்க, அதனாலதான் நான் அதை முன்கூட்டியே கணிச்சு பிசினஸ்ல இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்னு சொன்னா நம்ம சிந்தாமணி பக்கத்துல இருக்க ஆளு கிட்ட, டேய் போய் அவங்க கிட்ட சிந்தாமணி வந்திருக்கேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம சிந்தாமணியோட ஆள் போய் அந்த ஜோசியர் கிட்ட சிந்தாமணி அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள உடனே கூப்பிட்டு விஜயாவை பக்கத்துல உட்கார வச்சு அந்த ஜோசியக்கார பொம்பளை மறுபடியும் நம்ம விஜயாவை பயங்கரமா பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல உன்னோட ஹஸ்பண்டுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அது உன்னோட ரெண்டாவது மருமக மூலமா தான், ஒழுங்கா அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டல அப்படின்னு. இல்லம்மா அவங்கள இன்னும் வெளியே அனுப்பல, அது அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு இருக்கும்போது, முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு, நான் தான் சொன்னேன்ல அவ எவ்வளவு நாள் வீட்டுல இருக்காளோ அவ்வளவு நாளும் உன் ஹஸ்பண்டுக்கு தான் பிரச்சனை, உன்னோட தாலிக்கு தான் பங்கம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயமுறுத்துறாங்க. உடனே நம்ம விஜயா பயந்து போய் அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சிந்தாமணி சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ஜோசியர். அது என்னன்னா, இந்த இந்த ஆபத்துல இருந்து நீ வெளியே வரணும்னா நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ஆபத்துல இருந்து நீ வெளியே வரணும்னா நீ பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான். முதல்ல அந்த ரெண்டாவது மருமகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு நம்ம விஜயா இருந்துகிட்டு, அது முடியாதுங்க, என் பையன் இருக்கிற வரைக்கும் அவளால வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அதுவும் இல்லாம அவளுக்கு எங்க வீட்டுல எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்படின்னா உன் பையனையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு, உன்னோட தாலி முக்கியமா இல்ல இப்போதைக்கு இருக்கிற வீட்டு சூழ்நிலை முக்கியமா அப்படின்னு. இல்லங்க எனக்கு தாலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா, நான் என் பையனையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம சிந்தாமணி இருந்துட்டு, முதல்ல அதை பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி நீங்க அடுத்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஜோசியக்கார பொம்பளை, நீங்க பண்ண வேண்டியது விஷயம் உன் பையனையும் அந்த ரெண்டாவது மருமகளையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க, ஒரு பெரிய பூஜை பண்ணி ஆகணும், அந்த பரிகாரம் பண்ணா மட்டும்தான் உன்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாது, உன்னோட புருஷன் இன்னும் 100 வருஷம் வாழணும்னா நீ இந்த பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு நம்ம விஜயா கேட்டோன்னு, அந்த செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாஸ்டர், நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம விஜயாவும் இருந்துகிட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஜோசியர்ட்ட இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம விஜயா கிட்ட சிந்தாமணி, மாஸ்டர் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, முதல்ல அந்த முத்துவை மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அதுக்கப்புறம் அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு. சிந்தாமணி நீங்க எதுக்கு அப்படின்னு தயங்கிக்கிட்டே விஜயா சொன்னோன்னு, மாஸ்டர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் சும்மா விட்டுட்டு இருப்பேனா, நீங்க என்ன இப்ப என்கிட்ட காசு வாங்க மாட்டீங்க அவ்வளவுதானே, அந்த பைனான்சியர் கிட்ட எவ்வளவு பணம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கங்க, நான் சரின்னு சொன்னா அந்த பைனான்சியர் கொடுக்கதான் செய்வான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம விஜயாவுக்கு இதுதான் சரின்னு படுது. உடனே இந்த விஷயத்த மனோஜ் கிட்ட சொல்லி அந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும், அதை விட முக்கியமான விஷயம் முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் நம்ம விஜயா எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா முத்துவையும் மீனாவையும் பயங்கரமா திட்டினோன்னு, என்னமா நீ எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நம்ம முத்து கேட்கிறாரு. உடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு, முதல்ல நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்கடா, அப்பதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் என் புருஷனுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா உனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லு, எதுக்கு தேவையில்லாம என்னையும் இழுக்கிற அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம விஜயா இருந்துட்டு, ஏங்க அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, அப்பதான் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எழுந்து போயிடுறாரு. நம்ம முத்து மீனா கிட்ட எப்படியாச்சும் அந்த ஜோசியக்கார பொம்பளை ஃப்ராடு நிரூபிக்கணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால நம்ம செல்வத்துக்கிட்ட சொல்லி, மச்சான் நான் சொல்றதை மட்டும் செய்யி, நீ உடனே அந்த சிந்தாமணி வீட்டு பக்கம் போய் நில்லு, அங்க ஏதாச்சும் எங்க அம்மாவோ இல்லனா அந்த ஜோசியக்கார பொம்பளை மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க போனா எனக்கு உடனே போன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம செல்வமும் அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நினைச்ச மாதிரி விஜயாவோ இல்லனா அந்த ஜோசியக்கார பொம்பளையோ சிந்தாமணி வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ரோஹிணி தான் இப்ப சிந்தாமணி வீட்டுக்கு போறது. சிந்தாமணி வீட்டுக்கு நம்ம ரோஹிணி போறத பார்த்த உடனே நம்ம செல்வம் இருந்துகிட்டு முத்துக்கு போன் பண்ணி, அச்சான் உனக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ல போறேன், இப்ப நான் சிந்தாமணி வீட்டுல தான் இருக்கேன், ஆனா நாம நினைக்கிற மாதிரி இங்க இந்த ஜோசியக்கார பொம்பளையோ இல்லனா உங்க அம்மாவோ போகல, இப்ப போனது யார் தெரியுமா அப்படின்னு நம்ம முத்து இருந்துகிட்டு, ஏய்
அப்படி யார் தான்டா, எதுக்காக இவ்வளவு சஸ்பென்ஸ் வைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. உடனே செல்வம் இருந்துகிட்டு, மச்சான் இப்ப போனது யார் தெரியுமா, உன்னோட உன்னோட அண்ணி தாண்டா போனது. அண்ணியா யாரா அப்படின்னு நம்ம முத்து கேக்குறாரு. அதான்டா மனோஜோட ஒய்ஃப் ரோஹிணி, அவதான் உள்ள போயிருக்கா அப்படின்னு. இது ரோஹிணிக்கு சிந்தாமணிக்கு என்ன சம்பந்தம், மச்சான் நீ நல்லா பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. உடனே செல்வம் வந்து, டேய் என் கண்ணாலதான் பார்த்தேன், உனக்கு போட்டோ வேணா அனுப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து நம்ம முத்துக்கு அனுப்பணும்னு நம்ம முத்துவால நம்பவே முடியல. என்ன ரோஹிணிக்கும் சிந்தாமணிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. உடனே மீனா கிட்ட இதெல்லாம் சொன்னோன்னு நம்ம மீனா இருந்துகிட்டு, ஏங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த சிந்தாமணி ரோஹிணியும் தான் நினைக்கிறேன். ஏற்கனவே மனோஜ் ஷோரூமுக்கு போய் அந்த கும்பலை மனோஜ் வந்து ரோஹிணியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படிலாம் சொல்லியிருக்கால, அநேகமா இது எல்லாமே ரோஹிணியோடையும் சிந்தாமணியோட பிளான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி மீனா இதெல்லாம் நமக்கு புரியுது, ஆனா அம்மாவுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு அதெல்லாம் புரிய வைக்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க வேலையை பார்க்க போயிடறாங்க. நம்ம முத்துக்கு இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு, எப்படியாச்சும் அம்மா கிட்ட இதை நிரூபிச்சே ஆகணும், இல்லனா அம்மா மறுபடியும் ஏதாச்சும் ஏமாந்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செல்வத்துக்கு போன் பண்ணி, மச்சான் நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பி அங்க போயிடறாரு. முத்து அங்க போறதுக்கும் ரோஹிணி வெளியே வரதுக்கும் கரெக்டா இருக்குது. ரோஹிணியும் சிந்தாமணியும் எங்க போறாங்கன்னா அந்த ஜோசியக்கார பொம்பளைய பார்த்து இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்து எப்படியாச்சும் விஜயாவை அப்புறம் அந்த மனோஜை ஏமாத்தணும் அப்படிங்கறதுதான் அவங்களோட பிளான். அங்கதான் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம முத்துவும் செல்வமும் ரெண்டு பேருக்கும் தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த ஜோசியக்கார பொம்பளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ரோஹிணி மட்டும் உள்ள போய் அந்த ஜோசியக்கார பொம்பளைய கூட்டிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் என்னமோ பேசியிருக்காங்க, ஆனா என்னன்னு நம்ம முத்துக்கு காதலியே விழல. ரோஹிணி அந்த ஜோசியக்கார பொம்பளையும் பேசிக்கிட்டு இருக்கத நம்ம முத்து போன்ல போட்டோவே எடுத்து வச்சுக்கிறாரு. ஏன்னா பின்னாடி ஏதாச்சும் நம்ம அம்மா நம்மள சந்தேகப்பட்டாங்கன்னா இதை காட்டலாம் அப்படின்னு நினைச்சு போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம சிந்தாமணி கிட்ட அந்த ஜோசியக்கார பொம்பளை வந்து அப்படியே குழஞ்சு பேசியிருக்காங்க. பேசிட்டு கொஞ்ச நேரத்திலே காசும் வாங்கிட்டு போயிடுறாங்க. காசை வாங்கின உடனே நம்ம விஜயாவுக்கு போன் பண்ணி, சிந்தாமணி மாஸ்டர் நீங்க என்ன முத்துவை மீனா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம முத்துக்கு எல்லாமே காதுல விழுவுது. காதுல விழுந்தவன, ஓ உன்னோட பிளான் தானா இது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே விஜயா கிட்ட முத்து இருந்துகிட்டு, மா என்னமா எங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு எப்படா தெரிஞ்சது, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. நம்ம விஜயா நம்பாம, ஏய் இதெல்லாம் நீயும் கொண்டாட்டியும் ஏதாச்சும் பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது, இதெல்லாம் நம்ப முடியாது, அதுவும் சிந்தாமணி எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க எதுக்கு என்ன ஏமாத்த போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ நம்ப மாட்டேன்னு நான் போட்டோவே எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க. அதுல ரோஹிணியும் அந்த ஜோசியக்கார பொம்பளையும் பேசி இருக்கிறத காட்டின உடனே, ஓ இந்த ஏன்னு சொன்னீங்க அதுதானா இது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம விஜயா. இது உண்மையாவே நான் தான் போட்டோ எடுத்தேன், அந்த ஜோசியக்கார பொம்பளையும் ரோஹிணியும் பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறம் விஜயா பின்னாடியே வந்து காசும் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம விஜயா சுத்தமா நம்பவே இல்லை. நீ சும்மா ஏமாத்துறாடா, அந்த ஏதோ ஏதோ சொன்ன அதுல போட்டு போட்டோ ஏமாத்தி இருக்குன்னு தெரியுது, இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன லூசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சுத்தமா நம்பவே இல்லை. நம்ம முத்து எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கல. நம்ம விஜயா மனோஜ கூப்பிட்டு, மனோஜ் இங்க பாடுறா, இவன் என்னென்னமோ சொல்றான், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோன்னே, இது இல்லலாம் பண்ணல, இது உண்மையாவே இவன் எடுத்த போட்டோ தான், ரோஹிணி உண்மையாவே அந்த ஜோசியக்கார பொம்பளைட்டு தான் பேசி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம விஜயா அதுக்கப்புறம் தான் நம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் இருந்துட்டு, நேத்து எனக்கு ரோஹிணி போன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம், ஓ இதுதான் அவ பிளானா, இப்ப உங்களுக்கு புரியுதா, நம்மள நேரடியா எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சாமி பக்தியையும் உன்னோட பயத்தையும் தூண்டி விட பாக்குது. நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா நீ அந்த ரோஹிணி சொன்ன இடத்துக்குலாம் போவாத அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு, இனிமே நான் போக மாட்டேன், அவ இனிமே கூப்பிட்டா நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம முத்துக்கு அப்பதான் ஒரு ஐடியா தோணுது, பேசாம நீ ரோஹிணி சொன்ன இடத்துக்கு போயிட்டு நான் சொன்னதை செய்ய அப்படின்னு சொல்றாரு. டேய் நீ சொன்னதெல்லாம் செஞ்சா அப்புறம் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம மனோஜ். உடனே முத்து இருந்துகிட்டு, டேய் நான் பின்னாடியே வரேன்டா, பின்னாடியே வந்து அத கையும் களவுமா பிடிக்கிறேன், இத ஆதாரமா நம்ம கோர்ட்ல கொடுத்தோம்னாவே போதும், அதுக்கப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏய் முத்து நீ கூட இப்படி அறிவா யோசிக்கிறியே அப்படின்னு சொன்னோன்னா நம்ம மீனா வந்துட்டு, அத்தை அவரெல்லாம் நல்லாதான் யோசிப்பாரு, அவர் படிக்கலனாலும் அவருக்கு உலக அறிவு நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா அவன் புருஷனுக்கு சப்போர்ட் கேட்கறது உடனே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவமா உள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம மனோஜ் ரோஹிணி சொன்ன இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிருக்காங்க. அது எந்த இடம்னா அன்னைக்கு பார்க்கல மனோஜ அடி வாங்காம காப்பாத்துனாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம மனோஜ் இருந்துகிட்டு ரோஹிணிக்கு போன் பண்ணி, ரோஹிணி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன இப்பெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற, என் மேல பாசம் அதிகமாயிடுச்சா அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு, அதெல்லாம் இல்ல உடனே சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்து பின்னாடியே வெயிட் பண்ணி இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ரோஹிணி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து பின்னாடியே நின்று வெயிட் பண்ணி இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஜோசியக்கார பொம்பளையும் அந்த பார்க்குக்கு தான் வருது. வந்த உடனே, ஏய் நீ இங்கதான் இருக்கியா, சொன்ன மாதிரியே உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நானா சேரல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரோஹிணி இருந்துகிட்டு, சாமி இவரை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும்
அதுவும் இவன் தான் உனக்கு புருஷன், இவதான் உனக்கு பொண்டாட்டி அப்படின்னு நம்ம ரோகிணிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனா இது எல்லாமே நம்ம ரோகிணியும் சிந்தாமணியும் போட்ட பிளான்னு மனோஜுக்கு தெரியாதுன்னு நம்ம ரோகிணியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனோஜ் இருந்துட்டு அதெல்லாம் இல்ல, நானா இவ கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு ஏய் இந்த தாலி இத உடனே கட்டு, இத உடனே கட்டி இவளை பொண்டாட்டி ஆக்கிரு, இல்லனா உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தோன்னு நம்ம மனோஜ் இருந்துட்டு அந்த தாலியையும் வாங்க போறாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து வந்தோன்னு பயங்கரமா பதட்டமாயிடுது அந்த ஜோசியக்கார பொம்பளைக்கு. உடனே ஓட ஆரம்பிச்சிடறாங்க. ஏய் எங்க போடுற அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியக்கார பொம்பளையும் கையும் களவுமா பிடிச்சிடறாரு நம்ம முத்து. நம்ம முத்து பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் உண்மையெல்லாம் கறந்ததுக்கு அப்புறம் சிந்தாமணி பத்தின உண்மை எல்லாமே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. உடனே நம்ம விஜயா கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் நம்ம விஜயா முதல்ல நம்பலனாலும் இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதனால அந்த ஜோசியக்கார பொம்பளைக்கு சரியான அடி விழுகுது. நம்ம விஜயா சிந்தாமணிக்கு போன் பண்ணி பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாங்க. உன்னெல்லாம் நம்ப நம்பரு அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கும்போது, மாஸ்டர் நீங்க என்ன வேணா திட்டிக்கங்க, ஆனா நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கல்ல அந்த வீட்டு பத்திரம் அது என் கிட்டதான் இருக்கு, இதெல்லாம் உங்க வீட்டுல சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறோன்னு நம்ம விஜயாவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் முத்துக்கிட்ட சொன்னா முத்துவே அடிப்பானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.